உணவு சாப்பிடாம இருந்தா வெயிட் லாஸ் ஆகுமா? இதுதாங்க நிறைய பேர் கேள்வி. என்னன்னா, நான் சாப்பிடாம தாங்க இத்தனை வருஷமா இருக்கேன். அதாவது காலையில சாப்பிட மாட்டேன், ஆனா என் வெயிட்டே குறையல. நைட் நான் சாப்பிட்றதே கிடையாது, இருந்தாலும் வெயிட் குறையல. அப்படி கிடையாதுங்க. நம்ம சாப்பிடாம இருந்தாலும் உடல்ல அதிகமான அசிடிட்டி உருவாக ஆரம்பிச்சிடும், வாயு தொந்தரவு அதிகமாக ஆரம்பிச்சிடும். அப்போ இதற்கான வழிமுறை என்ன? ஒரு சிலர் வந்து நான் வெயிட் லாஸ் பண்றேன், ஃபுட் எல்லாம் இதெல்லாம் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிடாம இருந்து வயிறு மட்டும் பெருசாயிட்டே போகுது டாக்டர், வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கு, இருந்தாலும் வயிறு உப்புசமா தெரியுதுன்னு சொல்லுவாங்க. இதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம சாப்பிடாம இருக்கிறதுனால கேஸ் ஃபார்மேஷன், வயிறு பகுதியில அதிகமான வாயு உற்பத்தியாக ஆரம்பிச்சிருது. ஸோ வாயு உற்பத்தியாக ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, வயிறும் பெருசா இருக்கிற மாதிரி, உடலே மந்தமா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஸோ இதற்கு நம்ம என்னங்க பண்ணலாம்? சாப்பிடணுங்க, ஆனால் நம்ம எடுக்கிற உணவு உடல் எடையை, ஸோ வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி உணவாக நீங்கள் எடுக்கும் பொழுது தான் உடல் எடை உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து நான் சாப்பிடாம இருந்து பட்னி இருந்து ஃபாஸ்டிங் இருக்கிறேன், வெறும் நீர் மட்டும் குடிக்கிறேன், 3 நாளைக்கு வெறும் ஜூஸ் மட்டும் குடிக்கிறேன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து டயட் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் நமக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், உங்கள் உடல் வந்து அதிகமான செல் டேமேஜ் லெவலில் இருக்குது, இன்ஃப்ளமேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாளடைவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, போன் மேரோவில் இருந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்கன்ஸ், லிவர்லேருந்து, கிட்னிலேருந்து, ஹார்ட்லேருந்து நமக்கு ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சு, நமக்கு பிளட் சர்க்குலேஷனும் குறைஞ்சி பிளட் கவுண்ட்டும் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும்.